மே மாதம் 10ஆம் நாள். தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்வணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தெரிந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமை. ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரே எறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். திருப்பாடு 47 1 முதல் 6 முடிவுள்ள இறைவசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு, மக்களினங்களோடு இணைந்து கொண்டு, களிப்புடன் கைகொட்டி ஆர்ப்பரித்து, அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, மூவர் தெய்வமே, நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். அஞ்சுதற்குரியவர் நீர் ஒருவரே அப்பா. உலக அனைத்தையும் படைத்து ஆளுகை செய்கின்ற மகா பரிசுத்தம் உள்ள, இரக்கமுள்ள, கருணையுள்ள தெய்வம் நீர் ஒருவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், ஆராதிக்கின்றோம். ஒரு மனதாய் உம்மை புகழ்ந்து பாடி நன்றி சொல்லி துதி, கன, மகிமை, ஆராதனையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம் ஐயா. நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரர். நீர் ஒருவரே துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர். நீர் ஒருவரே சகலத்தையும் புதிதாக்குகிறவர். நீர் ஒருவரே ஆல்பா ஒமேகாவுமா இருக்கிறவர். நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர். விண்ணகத்தை துறந்து மண்ணகத்திற்கு வந்து எங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டியானவர் நீர் ஒருவரே. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து, எங்களுக்காக உயிர்த்தெழுந்து, எங்களுள் இரண்டர கலந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் நீர் ஒருவரே. இம்மானுவேலாய், உலக முடிவு மட்டும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராய் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் எங்களுக்குள்ளும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஒருவரே அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல ஒரு தகப்பன் இல்லை, உம்மை போல ஒரு தாய் இல்லை, உம்மை போல ஒரு நண்பன் இல்லை, உம்மை போல ஒரு மணவாளர் இல்லை. எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் எங்கள் துதிக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காகவும் தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமணசுகளோடும் மறைசாட்சிகளோடும் நாங்கள் உம்மை துதித்து புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை நீர் குட்டி குட்டி கொடுக்கின்றீரையா அப்பா. உம்முடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக நீர் எங்களை விட்டு விலகாமல், ஒரு நொடி பொழுது கூட எங்களை கைவிடாமல் என்றென்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் உள்ளத்தை உம்முடைய கோவிலாக்கி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய இருதயம் எவ்வளவு அசுத்தமாயிருந்தாலும் அப்பா, நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட துன்பத்தை, துயரத்தை, துக்கத்தை நாங்கள் உமக்கு எங்களுடைய செயல்களின் மூலமாக, எங்கள் நடத்தையின் மூலமாக, எங்கள் வார்த்தையின் மூலமாக நாங்கள் வருவித்தாலும், நாங்கள் இருப்பது போல எங்களை பார்க்கின்றவர், நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்கின்றவர், நாங்கள் இருப்பது போல எங்களை மார்போடு சேர்த்து தகப்பனுக்குரிய அன்போடு அனைத்து எங்களை ஆறுதல் படுத்துகிறவர் நீர் ஒருவரே ஐயா. அப்பா, நாங்கள் நெருக்கப்படும் பொழுதெல்லாம், நாங்கள் தள்ளப்படும் பொழுதெல்லாம், சமுதாயத்தினாலும் குடும்பத்தினராலும் நாங்கள் புறக்கணிக்கப்படும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அடையாளத்தை கொடுத்து, அங்கீகாரத்தை கொடுத்து எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் நீர் ஒருவரே தகப்பனே. எங்கள் தலையை குனிய விடாமல் எங்களை தலை நிமிர பண்ணுகிற தெய்வம் நீர் ஒருவரே ஐயா. எங்களை ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக்க விடாமல், நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்க விடாமல் எங்களை தலை நிமிர பண்ணுகிறவர். எங்களை அமைதியினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிறவர். உலகம் தர முடியாத அமைதியை, உலகம் தர முடியாத சமாதானத்தை எங்களுக்கு தருகிறவர் நீர் ஒருவரே அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து எங்களை ஆற்றுகிற தெய்வம். துயரத்தின் நடுவில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே என்று சொல்லி உடைய வார்த்தையினால் நீர் எங்களை தேற்றுகிற தெய்வம் ஐயா. இதோ இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களைப் போல நீர் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதில்லை. உண்மையை மட்டுமே பேசி, உண்மையை மட்டுமே நிறைவேற்றுகிற தெய்வம் ஐயா. உம்மை பின்தொடர்ந்து வர விரும்பியவர்களிடம் அப்பா, உம்மை பின்தொடர்வதால் சிலுவைகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தொடக்கத்திலிருந்தே நீர் உம்முடைய அப்போஸ்தலருக்கு சொல்லிக் கொடுத்தீர். என்ற நற்செய்தியிலும் கூட நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும் என்று சொல்லுகிறீர். இவ்வாறு சொல்லிவிட்டு நீர் தொடர்ந்து நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லுகிறீர். ஆமாண்டவரே அப்பா, துன்பங்களும் வேதனைகளும் ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டிய கடமை உண்டு. ஆனாலும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருப்பதால் சிலுவை பாடையும் மரணையும் அனுபவித்த நீர் எங்களுடைய பாடுகளின் பாதையில் எங்களோடு கூட உடன் பயணிப்பதால் இதோ எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் வெல்வதற்கு தேவையான வல்லமையையும் அதிகாரத்தையும் மாற்றியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்று இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். உங்களுடைய துக்கம், உங்களுடைய துயரம், உங்களுடைய வேதனை எல்லாம் இதோ மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி அப்பா எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துகிறீர், திடப்படுத்துகின்றீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள், வாழ்க்கையின் போராட்டங்கள், நெருக்கடிகள், கடன் பாரங்கள், குடும்ப சுமைகள், வியாதிகள், நெருக்கடிகள், எல்லா இழப்புகள், நாங்கள் அனுபவிக்கின்ற அவமானங்கள், இழிவான பேச்சுகள் எங்களுடைய இருதயத்தை துக்கத்தில் எங்களை ஆழ்த்துகின்றன, எங்களுடைய இருதயத்தை பலவீனப்படுத்துகின்றன. அன்றாட வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா என்ற கேள்விகளும் எங்களால் அநேக நேரம் கேட்க தோன்றுகிறது. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பேற்பட்ட போராட்டங்களோடு நாங்கள் வாழும் பொழுதெல்லாம் என் அன்பு மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, உன் துயரத்தை களிப்பாய் மாற்ற, உன் கண்ணீரை களிப்பாய் மாற்ற நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை திக்கற்றலாய் விடமாட்டேன் என்று சொல்லி எங்களோடு கூட உடன் பயணிக்கிற தெய்வமாக பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி எங்கள் துயரத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இதோ நீர் தருகிற அமைதியினும் சமாதானமும் எங்களுக்கு நிரந்தரமானது என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இதோ உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வருகைக்காக, பெந்தகோஸ்து பெருவிழாவுக்காக இந்த முதல் நாள் நவல் நாளில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற போராட்டங்களை, துன்பங்களை, துயரங்களை நாங்கள் சேர்ந்து உம்மோடு சுமக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களுக்கு அவசியமா இருக்கிறது ஐயா. தேற்றரவாளராக இருக்கிற, எங்களுக்கு ஆலோசனை தந்து நிறை உண்மை நோக்கி எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிற, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிற இதோ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும் பொழுது, எங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பும் அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது அப்பா நாங்கள் அஞ்ச தேவையில்லை, கலங்க தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை இயக்குபவர் நீராயிருக்கிறீர் அப்பா. ரோமேர் புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிறது போல கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமது ஆவியினால் நாங்கள் இயக்கப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உம்முடைய இருதயத்துக்கு உகந்தவற்றை நாங்கள் செய்து அப்பா உமக்கு பிரியமான மகனாக மகளாக, விண்ணகத்தை தேடுகிற மகனாக மகளாக, விண்ணகத்தை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு விண்ணகத்திற்கு உரியவர்கள் நாங்கள் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் நாங்கள் அல்ல என்ற உண்மை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றவர்களாக, ஆற்றலை பெற்றவர்களாக, எங்கள் ஆற்றலையும் எங்கள் சுய பலனையும் நம்பாமல் உம்மை மட்டுமே நம்பி உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு ஓடக்கூடிய பரிசுத்த பரலோக வல்லமையினால எங்கள் யாவரையும் நீ நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக, பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யார் எங்களை விட்டு விலகி சென்றாலும், நாங்கள் நம்பின உறவுகள் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும், கைகோர்த்த உறவுகள் எங்களை விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எங்களுக்கு எதிராக நின்றாலும் அப்பா நீர் எங்களோடு கூட உடன் பயணிக்கிறீர் என்ற ஆழ்ந்த உண்மை உணர்ந்தவராய் உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களோடு கூட உடன் இருப்பதை அப்பா நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உண்மை மட்டுமே நம்பி வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக, பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறிய குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், வாழ்வதற்கு வழி தெரியாமல் நிலை குலைந்து இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற வயதில் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, உலகப்புறமான காரியங்களுக்கு அடிமையாகி, போதை மருந்து பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, ஆத்மாவினுடைய பரிசுத்தத்தை இழந்து போய் ஊனியல்பின் செயல்களினால அப்பா இதோ உலகத்திற்கு அடிமையாய் எதிர்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வாழ்வதற்கு வழிகாட்டுவீராக. உலகத்திற்குரிய போராட்டங்களை, இச்சைகளை அப்பா உடல் உள் உறுப்புகளினால பாவம் செய்து பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளும் வார்த்தையின் வல்லமைக்குள்ளும் உடைய தூய ஆவியனுடைய அக்கினி கோட்டையினால் உடைய முத்திரையிடுவீராக. பாவம் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு உடைய பரிசுத்த ரத்தம் பிள்ளைகளின் மீது ஊற்றப்படுவதாக. உடைய ரத்தத்தினால வருகிற விடுதலையும், உடைய ரத்தத்தினால வருகிற சுதந்திரத்தையும், உடைய ரத்தத்தினால வருகிற அபிஷேகத்தையும், உடைய ரத்தத்தினால வருகிற மீட்பையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், பூரண சுகத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. அப்பா எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் முத்திரையிடுவீராக. உடைய ரத்தம், நிலையேற பெற்ற பரிசுத்த ரத்தம், ஆட்டுக்குட்டியானவரான எங்களுக்காக சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம் எங்களை தூயோராக்க, எங்களை நிறைவுள்ளோராக்க. அப்பா எங்கள் வழியாய் வந்திருக்கிற எங்களுடைய மூதாதையரின் பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையாக்க, எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிற
சுத்திகரிக்கிற பரிசுத்த ரத்தம், எங்கள் மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கிற உடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் என்னுடைய சகோதர சகோதரிகளின் மீதும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகன் மீதும் மகள் மீதும் ஊற்றப்படுவதாக. இரத்தத்தினால உண்டாகிற விடுதலை, சமாதானம், பூரண சுகம் ஒவ்வொரு மகனும் மகளும் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு பல்வேறு காரியங்களுக்காக, குடும்ப கஷ்ட நஷ்டங்களுக்காக, தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களுக்காக, விடுதலைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. விடுதலை நீர் கட்டவிழ்த்து விடுவீராக. சாத்தான் விரிகிற வலைகளையும் கண்ணிகளையும் அப்பா நீர் நிர்மூலமாக்கி உடைய பிள்ளைகளுக்கு உடைய இரத்த கோட்டையினால பாதுகாப்பு கொடுப்பீராக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், பல்வேறு பலவீனங்களோடு, சோர்வுகளோடு, அசதிகளோடு, இந்த வாழ்க்கை நான் ஏன் வாழ வேண்டும் என்ற மனநிலையோடு, தற்கொலை மனப்பான்மையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை நோக்கி பாரும் ஆண்டவரே. உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல், உடைய மகிமை அப்பா ஒவ்வொருடைய இருதயங்களை நிரப்பட்டும், தடைகளை நிர்மூலமாக்கட்டும். உடைய பிரசன்னம் இந்த இரவு வேளையில வெளிப்படட்டும் ஐயா. அப்பா உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை நோக்கி பாரும் ஆண்டவரே. பூரண சுகமும் பூரண பலனும் உண்டாவதாக. அப்பா உம்முடைய நாமத்தினால நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் புதிய பலனை உம்முடைய நாமத்தினால பெற்றுக்கொள்வார்களாக. வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கு விடையும் பெற்றுக்கொள்வார்களாக. உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் வல்லமையும் பலமாயிருந்து பிள்ளைகளை வழிநடத்துவதாக. அந்த ஜபத்துல எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப வரனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எழுப்பியிருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக அப்பா அவனுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை அப்பா எல்லா ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.